இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு இசையமைப்பாளர் சௌந்தரி அவர்களே, டாக்டர் சசிகுமார் அவர்களே, என்னை இங்கு அழைத்து வந்திருந்த திரு துரைபாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு முக்கிய காரணமாக இருக்கும் கௌசிக் மேடம், அவங்கள பற்றி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அவங்க என்னை அழைக்க வரும்பொழுது நான் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய புலிவாலை பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வலி இருக்கும், நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா 120 மணி நேரம் 1000 பாடல்கள் இடைவிடாது பண்ணணும், எல்லாரும் வருவாங்க, பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் கண்காணிக்கிட்டே இருக்குன்ற ஒரு பெரிய சுமை அவங்களுக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த வழியெல்லாம் நாங்கள் ஒரு படம் எடுக்கும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணும்பொழுது அந்த கண்காணிப்பில் இருக்கிறதுனால வழி எனக்கு உணர முடியும். ஆனால் இவங்க இந்த சப்த ஸ்வரங்கள் என்கின்ற ஒரு குழுவை இவர்கள் ஒரு விதையை போல விதைத்து அது விதைத்து எழுந்து செடியாக மாறி ஒரு பூவை பூக்கும் பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு மகமாக மகிழ்ச்சி. அதிலும் அதன் மீது சில ரமத்து பூச்சிகள் தீண்டி பார்த்தால், அதாவது வெற்றிகள் தன்னை தீண்டி பார்த்தால் அதில் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி மிக மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரெயினில் நம்ம அண்டர்செட்டில் ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்க, ட்ராஃபிக் பயங்கரமாக இருக்கும். எப்படா ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு, தேர்ட் கிளாஸில் கிடைக்குமா, செகண்ட் கிளாஸில் கிடைக்குமா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிடைக்குமான்னு நம்ம பார்த்து பார்த்து இருப்போம். அப்படி வீட்டுக்குள்ளாரையே பாடிக்கிட்டு இருப்பாங்க சிலர் வந்து டிவி பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மருந்து அந்த பாட்டுக்குள்ளேயே இவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு குழுவுகளை கொண்டு வந்து இணைச்சி அவங்க எல்லாத்தையும் நல்லா பாட வச்சு கிட்டத்தட்ட 40 குழுக்கள் இங்கே இருக்கிறது. இந்த 40 குழுக்களும் ஒரு தேனி கூட்டங்களாய் ஒரு கூட்டு கட்டி இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆளுநர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு விஷயம், இவங்க 21ஆம் தேதி ஆரம்பிச்சு 26ஆம் தேதி முடிச்சிருக்காங்க. இந்த 6 நாளும் இந்த கௌசிக் மேடப்பட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு புயல்ல சிக்கின ஒரு மரம் எப்படி சாஞ்சி ஆடி தன்னிலை மறந்து திரும்பும் தன்னிலை திரும்பும் பொழுது அந்த வலியோட சுகத்தை இன்னைக்கு உலக சாதனை என்ற ஒரு பட்டத்தை பெற்று அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நீங்களும் இணைந்து இவர்களுக்கு உதவியாக இருந்த அனைத்து பாடகர்கள் மற்றும் பாடகிகள் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மேடையின் வாயிலாக எங்களது கலைத்துறையின் சார்பாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். என்னவென்றால், சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் நிறைய வாடகை பிரச்சனைங்க இருக்கு. அங்கங்கே இருக்கிற வாடகைகளை குறைச்சி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு பண்ண போகிற சிறு முதலீட்டாளர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இது வந்து பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மேடை மூலமாக நமது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கௌசிக் மேடத்திற்கும் திரு துரைபாண்டியன் அவர்களுக்கும் அவர்களோடு என்னை அழைத்து எனது அலுவலகத்துக்கு வந்து அழைத்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனக்கு வழக்கத்தை திட்டவட்டி வச்சுக் கொள்கிறேன். பாட்டு இல்லையா, அது ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒன்றா அந்த ராகத்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா. சொல்ல மாட்டீங்களா? என்ன பண்ணீங்க? கொடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நானும் ஒரு ஆளா இல்லை கலந்து ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறேன். நான் டாக்டர் ஏ.பி. சசிகுமார், ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில தலைவர். மாநில தலைவராக இருந்தாலும் பாட்டில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு
பாட்டுக்காக தான் சேர்ந்த கூட்டுன்ற மாதிரி இப்போ கட்சிக்காக கூட்டம் சேர்ந்த பாட்டுக்காக கூட்டம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். அந்த கூட்டத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் வந்து கௌசிக்கு சொல்லணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பை போட்டு அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி செய்யணும். ஆனா ஒரே ஒரு ஆளா முடிவு பண்ணி ஒரே ஒரு ஆளை செஞ்ச ஒரே ஒரு கேட் யாருன்னு கேட்டா கௌசி தான். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடும் ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கௌசி வெற்றிக்கு பின்னால் முழுக்க 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 இருக்கக்கூடிய அன்பு நவாதான். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது இது மனுஷன் வந்து முடியெல்லாம் கூட அவ்வளவு சொல்ல முடியும். ஏன்னா ஒரே ஒரு ஆள் கிட்டத்தட்ட 5 நாள் நம்ம 2 days நம்ம ஒரு 1 day 2 நாள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுவோம், பாடி ஜோக்குள்ள பாடிடுவோம். அடுத்த நாள் பாடுறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாடணும் ஆசை இருக்கும், ஆனா உடல் ஒரு தெரியாது. ஒரு இடத்துல பாடிட்டு முன்னாடி 2 days நாங்க அவங்க கூட இருந்தேன். ஸோ அந்த 2 days இருக்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, என்ன வந்து சில ஆட்கள் அதாவது எப்படி இருந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் உள்ள குத்துவாங்க. நீ எங்க அங்க போயிட்டு இருக்க, நீ எங்க செய்யற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா நீ வந்து தலைவராக இருக்க, நீலாம் கூட்டலாம் வச்சு நம்ம தலைவர்லாம் வெளியே நம்ம பாடுற இடத்துல கவனிச்சு நானும் ஒரு பாடகர், நானும் ஒரு அதில் ஒரு கண்டஸ்டன்ட் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலையில் கேட்கும்போது கூட உட்காந்து நைட் உட்காந்துருக்கேன் ஒரு நாள். திடீர்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. இவர் வந்து தூக்கம் இல்லை, 2 நாளாக தூக்கம் இல்லை. உள்ள போயிட்டு வந்து சின்ன டென்ட் மாதிரி இருந்தது. அந்த டென்ட்டில் கொஞ்ச நேரம் படுத்துருந்தார். திடீர்னு அந்த வான் சொல்லிச்சு காதுதான் சூடாடும் அந்த சவுண்டு. உள்ள படுத்த மனுஷன் புள்ளி மாதிரி வெளியே ஓடிருந்தாங்க. நல்ல 2 நாள் தூக்கம் இல்லாத மனுஷன் 2 நாள் தூக்கம் இல்லாம இருந்தாரு. உள்ள படுத்திருக்கிறாரு. தூங்கினா கூட மூளை ஃபுல்லா இங்க யோசிச்சுட்டு இருக்குது. அந்த சவுண்ட் வயிறு கேட்ட உடனே புள்ளி மரம் கட்டி ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னாச்சு இல்லை மெயின் ஆயிடுச்சு. உடனே ஒரு 2 நிமிஷம் அதை பண்ணிட்டாங்க. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேல கேப் விட்டு வச்சோம்னா இங்க கண்டினியூ பண்ணலன்னா அது வந்து ஃபால்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ண நவாக்கு வந்து பெரிய அப்ராக்ஸ் சான்ஸே கிடையாது. நான் கூட இந்த சிஸ்டம்ல பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நிமிஷத்துக்கு யார் யார் பாண்டிங்க, எந்த செகண்ட் ஆரம்பிச்சுங்க, எந்த மினிட்டுக்கு முடிச்சுங்கிற போது கொண்டு உங்க குரூப்ல இருக்கும்போது இல்லையே ஒரு பேப்பரா இருக்கு, ரெக்கார்டா இருக்கு. ஸோ அதற்கு ஒரே மனுஷன் அந்த வேலையை பண்ணாரு. ஸோ நவாக்கு இந்த ரெக்கார்டுக்கு வந்து முழுக்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நவாக்கு தான் இந்த கிரீஸ் நான் என்னை பற்றி நான் சொல்லுவேன். கௌசி இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் அதாவது இது ஒரு 100% ஒரு வெற்றி. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம கூட பாடின ஒரு டீம்ல ஒரு ஈவெண்ட்டை வந்து ரெடி பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட் பண்ணி அந்த இனிஷியேட்டை வந்து கௌசி எடுத்து பண்ணி 100 மடங்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. முந்தா நாள் மெயில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க சக்ஸஸ் ஆகிட்டோம் சசி கௌசி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக. ஆனால் 120 மணி நேரம் 125 மணி நேரம் போச்சா, 120 மணி நேரம் 125 மணி நேரம். ஏன்னா நம்ம லேட்டாக ஆரம்பித்தோம், சில டைம்ல வச்சு 125 ஹவர்ஸ் போச்சு. பட் அது போன அளவுக்கு வந்து முழு சதவீதம் அடிச்சாலும் இதுல 50% பார்த்தீங்கன்னா கௌசியோட எஃபர்ட். ஏன்னா பிரிக்கன்னு சொல்லாதீங்க. ஒரு 50% இருந்து வெற்றி காரணம் கௌசி, 75% காரணம் வந்து நவா, 100% நீங்க. சரியா? 100% நீங்க. ஸோ நமக்கு நம்மளா கை தட்டிக்கணும். நம்ம யாரை பாருங்க நம்மளே பாருலாம், பாருலாம் கத்துங்க. ஸோ அதாவது இதுதான் இந்த யூனிட்டி தான். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் உடல் உழைப்பு, பொருள் உதவி, பாட்டு படம் வந்தது அன்டைம்ல சொல்லவே கிடையாது. சுபாஷ், சேகர், பாபி இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு 4 பேர் எல்லாம் தெரியும். ரொம்ப க்ளோஸ் தான். சான்ஸே இல்லை. அதாவது வீட்டு வேலை செய்யற வீட்டில் ஸ்கூல் படிக்க கூட அப்படி படிச்சுமானது இல்லை. பேப்பர் கையுமோ பேனாமோ சிஸ்டத்தையும் பண்ணிட்டு. ஸோ இந்த என்டையர் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெடிகேட். அதுல முக்கியமான டெடிகேட் பண்ணது நம்ம தான். ஆன் டைம்க்கு 7 மணிக்கெல்லாம் வீட்டில் சோர்ஸ் சாப்பிட்றீங்களா பாட வந்தீங்க இல்லையா, உங்க எல்லாருக்கும் பெரிய ஆன்சர். 10 மணிக்கு வீட்டை திட்டுவாரு, புருஷன் திட்டுவாரு, இல்லை பொண்டாட்டி திட்டுவாங்க. ஆனால் 10 மணிக்கு 1 மணிக்கு பாட்டீங்கல்ல உங்க எல்லாருக்கும் ஆன்சர். ஸோ கிரேட். இந்த அற்புதமான ஒரு ஈவெண்ட்டை வெற்றிகரமா நடத்தின கௌசி மற்றும் நம்ம பாடகர் குழு எல்லாத்துக்கும் அதாவது ஒரு சின்ன விஷயம். அதாவது ஒரு விஷயம் அதாவது என்ன சொல்றது, ஒரு இசை நல்லா கேட்கணும்னா அது நல்ல இசையமைப்பாளர் வேணும். சரியா? ஒரு நல்ல ஆட்சி வேணும்னா அது நல்ல வேட்பாளர் வேணும். ஒரு பெரிய பாடல் ரெக்கார்ட் பண்ணனா நம்ம மாதிரி பாடகர்கள் வேண்டும். ஸோ அந்த பாடல்களை உங்களுக்கு என்னுடைய சிறந்தாந்த வாழ்த்துக்களையும் நன்றி வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌசி கீப் ஆன் கோயிங். வாழ்க வளமுடன். நவாஸ் ஆன்சர் வகை வாழ்க வளமுடன். நவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்விடேஷன் பார்த்தப்பவே நான் நினைச்சாச்சு இது எப்படி 120 ஹவர்ஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்தது. நான் கேட்டுட்டே இருந்தேன் எப்படி 120 ஹவர்ஸ் கண்டினியூஸா எப்படி பாடுவாங்க எப்படி இருக்குது. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் பேசுறது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் டெஃபினட்டா
இது பெரிய விஷயமா நீங்க எல்லாருமா பண்ணியிருக்கீங்க. as a வேர்ல்ட் ரெக்கார்டை நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. 100 சாங்ஸ் அப்படின்றதும் வந்துட்டு நோ ரிப்பிட்டேஷன் இல்லாம பண்றது எல்லாத்தையுமே வந்துட்டு பெரிய விஷயமா எடுத்து நீங்க எல்லாருமா பண்ணிருக்கீங்க. சாரி 1000 சாங்ஸை வந்துட்டு நீங்க எல்லாருக்கும் அதை ரிப்பிட்டேஷன் இல்லாம அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருப்பீங்க. அந்த சிங்கர்ஸை வந்துட்டு டைம்க்கு கூட்டிட்டு வரணும், திருப்பி அவங்க திருப்பி வீட்டுக்கு எடுத்து கூட்டிட்டு போறது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே எப்படி இவ்வளோ வரைக்கும் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்துட்டு 120 ஹவர்ஸ்க்குள்ள இதை முடிச்சாங்கன்னு சொன்னா ரியலி இட்ஸ் a very great thing. It's a hats off to each and every participants, not only to the participants, each and every person involved, right from the person who takes up the travel கூட்டிட்டு போறது கால் அது எல்லாருமே வந்துட்டு being involved in this one அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு hands up to இது ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா இந்த 1000 சாங்ஸ்ல ஒரு சாங் கூட ரிப்பிட்டேஷன் இல்லாம பாடுறதும் அந்த அது எல்லாத்தையுமே வந்துட்டு எவ்வளோ ஒரு டீம் ஒர்க்கா வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லாட்ல வந்துட்டு இந்த சாங்ஸ் நோ ரிப்பிட்டேஷன், நெக்ஸ்ட் ஸ்லாட் ஆஃப் த பர்சன் வராங்க அதுல நோ ரிப்பிட்டேஷன், அந்த மாதிரியே ஒன்னொன்னா பார்த்துருக்காங்கன்னா அது எல்லாம் வந்துட்டு அது நானே யோசிச்சாலும் வந்துட்டு ஆன்ற மாதிரி. பட் வந்து எல்லாருமா வந்துட்டு வாலண்டியா பண்ணி இந்த ப்ரோக்ராமை நீங்க நல்லபடியா கொண்டு வந்து அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா it's not a single person one man show, definitely it is upon the whole thing who are all participated in this event for the world record. It really has to be appreciated and hats off to all the participants and who have achieved it. Now apart from this, ஆக்சுவலி நான் இங்கே வந்ததுன்னு சொன்னேன்னா என்னோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அவங்க யாரும் இல்லை, ஷீ இஸ் அ பார்ட்டிசிபென்ட் ஒன்லி. அவங்கள நான் ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க பேர் சாந்தா நாகராஜன். நான் கொஞ்சம் ஸோ அவங்களுக்காக நான் வந்தாச்சு. பட் அப்புறமா வந்துட்டு இங்கே இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மேம், ஐ ரியலி அப்ரிஷியேட். I extend my sincere congratulations to Kaushi ma'am, the founder of Swasthya Swarangal, and the co-founder Mr. Navneethan sir. So in the program, this event idoda nikkamaki, you have to move to the second level of your record. So all the best for you, both of you. And apart from that, அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் டான்ஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட இன்வால்மெண்ட்டு வாஸ் வெரி குட். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்துட்டு லேட்டாக வந்து அவங்கெல்லாம் பண்ணினது அண்ட் த சில்ட்ரன் ஹூ ஐ ஹியர் டு பெர்ஃபார்ம் ஐ திங்க் ஸோ. ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்களா என்ன தெரியல. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் துரைபாண்டியன் சார், அவங்களோட ட்ரூப்புக்கு ரியலாக வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களோட ட்ரூப் எப்படின்னு சொன்னா ஆல் த யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரியலி தே ஆர் வெரி என்தூசியாஸ்டிக் அபௌட் டு டான்ஸ். அதுதான் சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்களோட ஆடும்போதே பார்க்கும்போதே பார்த்தாச்சு சொன்னா அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்தூவா இருந்த மாதிரியா இருந்தது. ஸோ லாஸ்ட்ல வந்துட்டு அந்த அண்ணெல்லாம் வந்தது இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப நல்லா டீமுக்கு கொண்டு வந்துட்டு பண்ணாங்க. வெரி குட், வெரி குட், அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு அந்த லிரிக்ஸ் அது இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சில்லை. இன்னும் புரிஞ்சிருந்ததுனால இன்னும் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல, அதனால சொல்லிட்டேன். பட் எவ்ரி திங் இந்த ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் இங்கே கொண்டு வந்தது எல்லாத்துக்கும் நம்ம ரியல் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. ஆல் தி பெஸ்ட் டு யூ ஒன்ஸ் அகைன். ஒரு சின்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இதுக்கு பின்னாடியான அவங்களோட ஹார்ட் ஒர்க் மேட்டர்ஸ் அ லாட். அதுதான் சொல்லணும்னு சொன்னாங்க. மேம், ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹோல்ட் திஸ். மேம், ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹோல்ட் திஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். அண்ட் த ஓல்ட் ரெக்கார்ட் ஆஃப் த சர்டிஃபிகேட்டும் வாங்கினது. ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச்.
சாதனை சங்கத்தில் வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு 120 மணி நேரம் 1000 பாட்டுக்கு மேல கடினமான ஒன்று என்றாலும் கூட ஏன் அதில் கவனம் செலுத்தி ஏன் சாதனை படைக்க முடியாது என்ற அளவில் சாதனை படைத்திருக்கும் கௌசி அவர்களை மனதார பாராட்டு. கடல் கண்டு வந்துட்டாங்க பாருங்க, பாராட்டி ரெக்கார்ட் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க இல்லை, தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து வரலாம், பாம்பேலேருந்து வரலாம். அதுக்காக சில ஏற்பாடெல்லாம் பண்ணி ரெக்கமெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு சிறப்பாக எடுத்திருக்காங்க கௌசி, நம்ம பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருக்கும் பாராட்ட தெரிவிச்சு. நம்ம ஆம்பளையர்கள் நாம கூட அப்படிதான் செய்யறது. நான் என்னை பார்க்குறப்ப அதான் சொன்னேன், 120 மணி நேரம் 1000 பாட்டுக்கு மேல ஒரு 5 நாள் ஆகும். கட்டுப்பாடா இருந்து எல்லாருக்கும் கூச்சி கட்டா அது டிஜிட்டல் பண்ணி நோட்ஸ் கொடுத்து உங்களை பாடத்துக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நாம கூட பண்ணிடலாம். நாங்கள் ஆம்பளைங்க எங்களுக்கு ஒன்றும் பெரிய பொறுப்பெல்லாம் இருக்காது. அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒன்று இருக்கு, குழந்தைங்க இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. இதெல்லாம் ஈடு கொடுத்து அவர்களுக்கு நல்லது வேண்டியதை செஞ்சு குடும்பத்தை நடத்துறதுக்கு பெண்களால அதுவே அவருக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. நீங்க இருக்க செய்து எனக்கே பெருமையா இருக்கு. நான் வரேன்னு சொன்னேன், அந்த வகையில தான் நான் பண்ணேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நாமெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லையோ அதெல்லாம் இன்னைக்கு நல்லதுதான் நடந்தது. அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகளிர் தான் இங்க அதிகமா இருக்காங்க. பாத்தீங்கன்னா பிச்சு உதறாங்க. இவங்களாம் போய் என்ன பண்ணிட போறாங்க, இவங்களாம் திட்டம் வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு ஆம்பளை நாம் நினைச்சோம். எங்களால முடியும் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து போடுறாங்க. பெருமையா இந்த வருஷத்துல பார்க்கக்கூடிய எல்லாமே மாறுபட்ட கோணத்துல நாமெல்லாம் மூக்கு மேல கவனம் வச்சு பார்க்கிற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த வகையில இசையில எங்களால செய்ய முடியாத மகிழ்ச்சியான ஒன்று. இதற்கு பக்கத்துலையா நிறைய பேர் இருந்திருக்காங்க. எனக்கு பேர் இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, இன்விடேஷன் இல்லை. நிறைய பேர் இருந்திருக்காங்க. இங்க வந்து 4 பேர் பார்த்தாங்க. பினான்சியலாவும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் கௌசி அவர்களுக்கு வெறும் ஒத்துழைப்பு கொடுத்து இப்படி ஒரு அவார்டை வாங்குவதற்கு நடத்திய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கௌசி சார்பாக தெரிவிக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதே போல இந்த நிகழ்வு துவக்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம துறைப்பாண்டியன் சார் ஒரு கம்போசிங் பண்ணிருக்கேன். கால நெருக்கடி காரணமாக கம்போசிங் பண்ணிருந்தேன். 13 பெண்கள் பாட்டாங்க, 8 ஆண்கள். நியூஸ் நாங்களே 13 பேர்லாம் போட மாட்டோம் பெண்கள். சம்பாடக்குன்னு ஒரு பாட்டு இல்லைங்களா, இந்த விஜய் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி விளம்பரத்தை ஆரம்பிச்சார் பிரச்சாரம். ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மக்கள்லாம் அப்படி திரண்டு வருவாங்க. குறிப்பா நம்ம மகளிர் பார்க்கறதுக்கு அன்பா ஆசையா அவரை பார்க்க வருவாங்க. திரண்டு வர்றப்போ அவங்களுடைய மனநிலைய சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். சம்பானாத்து சாரக்காத்துங்கிற பாட்டு. எனக்கு வரிகளோட அப்புறம் சொல்றேன். அதுக்கே பாத்தீங்கன்னா சம்பானாத்து சாரக்காத்துக்கு வந்து பெண்கள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு, அதுக்கே கோர்ஸ் வேணும். நான் பண்றது வந்து சூப்பர் குட்ல பண்றேன். அவங்க வந்து நீ பெண்கள்லாம் நிறைய கோர்ஸ் போட வேணாம்ப்பா, பெண்கள்லாம் கோர்ஸ் போட வேணாம், பட்ஜெட் தாங்காது அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ல. என்ன யூஸ் பண்ண கேஸ் ரவிக்குமார் சார்களும் சொல்ல. ஆனா ஒரு பாட்டு மென்மையா வர்றதுக்கு இத்தனை பேர் தான் அப்படின்ட்டு ஒரு கணக்கு. அதுதான் சுகமா இருக்கும், சுவையா இருக்குன்னு தெரியும். அந்த வகையில சம்பானாத்துன்னு ஒரு பாட்டு ஆரம்பம். தன்னே நானே தானே நானே எம்மா தானே நன்னே தானே நன்னே தன்னே நானே
எம்மா தானே நன்னே தானே நன்னே தன்னே நானே ஏ தானே நானே தானே நானே எம்மா தானே நன்னே தானே நன்னே தானே நானே எம்மா தானே நன்னே தானே நன்னே தானே நானே. மியூசிக் வரும். அப்புறம் சம்பா நாக்கு பாடுவார். அதுக்கு நான் 10 பேரும் கூட போட்டிருக்கலாம், ஏரியை போடவே இல்லை. எனக்கு தேவை 6 பாட்டெல்லாம் அப்படி பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டேன். அது 6 பேரை பாட ஒருத்தவங்க முன்ன பொருளாக பாட்டாங்க, ட்ரெயினப் பண்றேன். ஒரு அரை மணி நேரம் ட்ரெயினப் பண்ணி அப்புறம் பாட வைக்கிறேன். அந்த 6 பேர் பாடுறதுக்கு அரை மணி நேரம் ட்ரெயினப் பண்ணி கோர்வையா பாடுறதுக்கு உழைக்க. ஆனா பாத்தீங்கன்னா கிடையாது, திரைமாநிலர்கள் 13 பெண்கள். அந்த கோர்வை குறையாம போயிட்டே இருக்கு. கோர்வை குறையாம அந்த ரிலேஷனுக்கு மாதிரி அற்புதமா பாடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, சினிமாவில் வந்து பாடுறாங்க அல்லது டிவில பாடுறாங்க, அவங்கதான் தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சா இந்த யாருக்கும் சின்ன வயசு கிடையாது, எல்லாம் இடையே. எல்லாருக்கும் சில பேருக்கு பேச்சு கூட இருக்கும், பேர கூட இருக்கும். அவங்கள என்ன தெரியலையா, என்ன அழகா, என்ன உணர்வுமா, என்ன சுகமா பாடுறாங்க தெரியுங்களா? ஆக ஒருத்தருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இசை இருக்கு. அந்த இசையை கோர்த்து அழகா 2 பாடல் கொடுத்துருக்காரு. நாங்க பண்ற மாதிரி பாட்டுலாம் இல்ல. சில பேர் காப்பி அடிச்சு போடுறாங்க, அந்த காப்பியும் இல்ல, தமிழ்நாட்டு சாரமே இல்ல, இன்டர்நேஷனல் அளவுல குறைபாட்டில் அவர்கள். இந்த பாடலை அழகாக கேமராவில் விசுவல் செய்து எங்க சேர்றோமோ அங்க சேர்த்துட்டீங்கன்னா அடிக்கடி இந்த பாடலாளர் ஒலிக்கும். பொங்கல் தீபாவளி மட்டும் இல்லை, எல்லா காலங்களிலும் இது பேசப்படும் ஒரு பாடலாக இருக்கிறது. தயவு செய்து இந்த கவுன்சிலிங் முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்த நண்பர்கள் இதற்கு ஒரு ஒத்துழைப்பை செய்து இந்த பாடலாளர் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறி இந்த நல்லதொரு சேலத்தில் நானும் வருவதற்கு தந்து அழைத்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக நண்பர் இருக்காரு, நண்பர் குறைபாடு சார் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இருக்காங்க, அன்பரசன் அனைவருக்கும் என் மூலமார்ந்த அன்பு இருக்காங்க. எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து இந்த ரெக்கார்டு அடுத்த கட்டத்தில் நிற்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு கோர்ஸ் உழைக்கணும். அதுக்காக அவர் செய்வார், ரெக்கார்டு அதில் ஒரு சாதனை படைப்பார். நிச்சயம் நான் நம்புகிறேன். இந்த சொல்லோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.